வணக்கம் அன்பு நண்பர்களே, கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கும் போது காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்தவர் திரு ஞானதேசிகன் திடீரென்று பார்த்தால் தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவராகிவிடுவர் போல தெரியுது. திடீரென தன்னுடைய மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து திரு ஞானதேசிகன் ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன, இதற்கான பின்னணியில் வாசனுடைய பங்களிப்பு என்ன, சிதம்பரத்துடைய பங்களிப்பு என்ன, அகில இந்திய காங்கிரஸுடைய உண்மையான பங்களிப்பு என்ன, இதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் திரு ஞானதேசிகன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். 3 வருஷம் நீங்கள் ஒரு முழுமையான மாநில தலைவராக இருந்திருக்கிறீங்க. திடீர்னு மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கு அகில இந்திய காங்கிரஸுடைய அழுத்தம் தான் காரணமா? இல்லை, அழுத்தம் என்பது சரியான வார்த்தையாக இருக்காது. பல மாதங்களாகவே ஒரு மனச்சுமை எனக்கு இருந்தது. அதாவது ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று செயல்படுகிற போது அதற்கு ஒரு சுதந்திரத்தன்மை வேண்டும். ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த வெறியோடு ஒரு தலைமை பொறுப்பை நடத்துகிற போது இந்த 3 ஆண்டு காலம் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பல கூட்டங்கள், 87 கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நான் போட்டிருக்கிறேன். 18 கூட்டங்களில் எல்லா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள் அத்தனை பேரையும் வைத்து போட்டிருக்கிறேன். முதன்முறையாக 3 ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தினேன். ஆனால் இவ்வளவுக்கும் பிறகும் இங்கிருந்து சொல்லப்படுகிற எந்த விதமான செயல்களும் அதை ஏற்கிற மனநிலையிலே இல்லாத காரணத்தினால் அகில இந்திய தலைமை தொடர்ந்து அது ஒரு சுமையாகவே நான் கருதினேன். அகில இந்திய தலைமைங்கிறது மாநில தலைமைக்கு சுதந்திரம் கொடுக்காது முதல் முறை அல்ல. சி சுப்பிரமணியன் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், எப்பயுமே அகில இந்திய தலைமை அவர்களுடைய போக்குலாம் இருந்திருக்காங்க. இத்தனை வருஷமா தமிழக காங்கிரஸுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு இருந்தது போலையும் ஞானதேசிகன் வந்த பிறகு சுதந்திரம் பறிக்கப்பட்டது போலையும் வர புகார் வியப்பா இல்லையா? இல்லை, அதாவது ஒரு காலகட்டத்தில் மூப்பனார் அவர்களும் வாழப்பாடி அவர்களும் இங்கே கோஷ்டி அரசியல் இருந்தாலும் கூட இவர்கள் இருவரையும் மீறி டெல்லி சென்று அரசியல் செய்கிறவர்கள் தமிழகத்தில் யாரும் இல்லை. அவர்கள் இருவரும் 2 பேர் டெல்லியிலே இருந்து அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். தமிழகத்தில் இருக்கிற நிலைமை அவர்கள் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் சொன்னது போல திரு வாழப்பாடி ராமமூர்த்தி, திரு மூப்பனார் அவர்களுடைய ஸ்டேச்சரும் ஞானதேசிகன் ஸ்டேச்சரும் ஒன்றா? நான் அவர்களெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள். எனக்கு ஸ்டேச்சரை பற்றி நான் பேசவில்லை. ஏனென்றால் நான் சொல்ல வந்தது வேறு விஷயம். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், ஒரு கட்சியினுடைய மாநில தலைமை யாராக இருக்கட்டும், ABCDயாக இருக்கட்டும், அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடக்கிற நிலை காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கோ செயலாளருக்கோ இருக்க வேண்டும். நான் சோனியா காந்தியை குறையே சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் மீது நான் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன். ராகுல் காந்தியும் பற்றி எனக்கு மரியாதை உண்டு. ஏனென்றால் 3 மாதத்திற்கு ஒரு முறை அவருடைய ஆய்வு நடத்தினார். முதல் முறையாக அகில இந்திய காங்கிரஸில் கூப்பிட்டு வைத்து என்ன நடக்கிறது என்று கேட்டவர் ராகுல் காந்தி. ஆகவே அவரை பற்றி கட்சி பற்றி அவர் தவறாக ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏனென்றால் எனக்கு ஒரு லட்சுமண ரேகையை நான் எப்பொழுதும் போட்டுக்கொள்வேன். பத்திரிகையிலே, ஊடகங்களிலே உள்கட்சி விவகாரங்களை பேசுவது இன்றைய வரைக்கும் என்னுடைய வழக்கமில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன உதாரணம் கேட்டதால் சொல்லுகிறேன். ஒரு செயலாளர் பதவி போட வேண்டும். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 72 பேர் பட்டியல் கொண்டு கொடுக்கிறேன். பொதுச் செயலாளரும் நிர்வாகிகளும் போட வேண்டும் என்பதற்காக ஓராண்டு காலம் போராடினேன். பத்திரிகையெல்லாம் நிறையா வந்தது. 15 வருடமாக மாற்றவில்லை. என் காலத்தில் எல்லாரையும் கேட்டு ஒரு பட்டியல் தயார் செய்ததே முதல் முறைதான். இதுவரை யாரும் செய்ததில்லை. தனித்தனியாக கொண்டு போய் டெல்லியில் கொடுப்பார்கள். நான் வந்த பிறகுதான் எல்லோரையும் கலந்து பேசி ஒரு பட்டியலை வாங்கி டெல்லியில் கொடுத்தேன். அதுக்கு ஒரு ஆண்டு போராடினேன். டிசம்பர் 7, 2013 தான் அது போட்டார்கள். அப்பொழுது செயலாளர் பட்டியல் அவர்கள் கையில் இருக்கிறது. நான் கேட்கிறேன், பார்லிமெண்ட் தேர்தல் முடியட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 2 தடவை போய் கேட்டேன், போடவில்லை. ஆனால் இப்பொழுது கேள்விப்பட்டேன், ஒரு பொதுச் செயலாளரை நியமித்திருக்கிறோம் என்று என்னை கன்சல்ட் செய்யலை, என்னை கேட்கல. நம்ம கேள்விப்பட்டதோடு அதே போல தான் இருந்தது. அதாவது தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு இளைஞர் பொதுச் செயலாளர் பதவிக்கு நிறுத்தப்படுவதாக அகில இந்திய தலைமை சொல்ல, இதனால் வாசன் அதிருப்தி அடைய, தன்னை கலந்தாலோசிக்காமல் தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து இன்னொருத்தர் பொதுச்செயலாளர் ஆக்குறது அப்படிங்கிறது தன்னுடைய ஈகோக்கு இழுக்கப்பட்ட ஒரு சவால், விடப்பட்ட ஒரு சவால் என்று திரு வாசன் அதிருப்தி அடைய, அதனுடைய எதிரொலியாக ஞானதேசிகன் ராஜினாமா செய்கிறார். இல்லை, அது திரு வாசன் அவர்கள் இதை பற்றி எதுவுமே என்னிடம் பேசவில்லை. எனக்கு
பொதுச்செயலாளர் பேசினார், இன்னாரை போட்டிருக்கிறேன் என்றால் நான் பரவாயில்லை என்று சொல்லுவேன். ஏன்னா அவரும் எனக்கு நண்பர் தான், எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னுடைய கணக்கு என்னென்றால், ஒரு செயலாளர்களை நான் கொடுத்து 4 மாத காலம் 5 மாத காலம் அதை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை. என்னை கலக்காமலேயே ஒரு பொதுச்செயலாளரை போடுவதாக சொல்கிறீர்கள். அப்படி என்றால் நான் கொடுத்த பெயர்களிலே அவர்கள் பூரா என்ன நினைப்பார்கள்? பொதுச்செயலாளர் வந்திருக்கிறார், இவரை கேட்காமலேயே அவர் போட்டிருப்பார்கள். அப்போ எங்களுக்கு ஏன் எந்த பதவி வரவில்லை என்கிற. உங்களுக்கு பெயர்களை பரிந்துரைக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் முடிவு செய்கிற அதிகாரம் மேலிட தலைமைக்கு இல்லையா? முடிவு செய்கிற அதிகாரம் என்பது இல்லை என்கிற அதிகாரம் இருக்கட்டும். ஒரு மாநில தலைவர் தனக்கு வேலை செய்வதற்கு இவர்களெல்லாம் தேவை என்று கொடுத்த பிறகு அந்த பட்டியல் அப்படியே இருக்கும்போது இன்னொரு பொதுச்செயலாளரை கொண்டு வந்து திணிக்கும்போது இந்த கொடுத்த பட்டியலில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஸோ உங்களுடைய ஆதர்சமாக இருக்கக்கூடிய வாசனுடைய ஆதரவாளர்களுக்கு பதவி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது 72 பேரிலே வாசனாளர்கள் மட்டுமில்லை. திரு இளங்கோ அவர்கள் கொடுத்த பெயர் இருக்கிறது, திரு தங்கபால் கொடுத்த பெயர் இருக்கிறது, திரு ஜெயந்தி நடராஜன் கொடுத்த பெயர் இருக்கிறது, சிதம்பரம் கொடுத்த பெயர் இருக்கிறது. எல்லாருடைய பெயரும் அதில் இருக்கிறது. திரு வாசன் பெயர் மட்டுமல்ல. நான் எப்பொழுதுமே அப்படி செய்வதில்லை. இருந்தாலும் அந்த ரேஷியோ நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. வாசன் ஆதரவாளர்களுக்கு அதிகமான இடமும் மற்றவர்களுக்கு தலா 1 2. நீங்கள் இப்பொழுது பொதுச் செயலாளர்கள் நிர்வாக பட்டியலை எடுத்து பாருங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாக பட்டியல் அப்படி ஒன்றும் அதிகமாக வாசன் தரப்பில் இல்லை. எல்லாருக்கும் பரிந்து தான் கொடுக்கப்பட்டது. அது ஒரு நீங்கள் கேட்டதனால் அது ஒரு பகுதியாக நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, அதற்கு மேல் பல்வேறு விஷயங்கள் கட்சி நடத்துவதில் பல விஷயங்களிலே மாநில கட்சி தலைவர் என்பவர் தமிழகத்தில் இருக்கிற நிலைமையை புரிந்து கொண்டு தமிழகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிற ஒரு விஷயம் தெரிந்தவர் ஒரு மாநில தலைவராக இருக்க வேண்டும். ஒன்று நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நியமிக்கப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிற கருத்துக்களுக்கு ஒரு மரியாதை வேண்டும். இது இன்றைக்கு நேற்றல்ல, நீங்கள் சொல்லியபடி பல நாட்கள் இருந்தாலும் கூட. அதனால்தான் ஆந்திராவிலே பல எம்பிக்கள் போய் வேண்டாம் பிரிக்காதே என்று சொன்ன பிறகு கூட அவர்கள் ஆந்திராவை தெலுங்கானாவை பிரித்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு 2 மாநிலத்திலும் காங்கிரஸ் இல்லை. இல்லை, இதை தமிழகத்தில் காங்கிரஸை வலுவாக வழிநடத்தக்கூடிய தலைவர் இல்லைன்னு பார்க்குறதா, இல்லாட்டி அகில இந்திய தலைமைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றி ஒன்றுமே புரியலன்னு பார்க்குறதா? எனக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் நான் யாரையும் காயப்படுத்தாமல் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது டெல்லியில் இருப்பவர்கள் ஒரு மாநிலத்திலே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அப்படி தெரிந்து கொள்கிற போது அந்த மாநில சூழ்நிலைக்கு ஏற்ப என்வாயர்மெண்ட், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அரசியல் தட்பவெட்ப நிலைமைக்கு ஏற்ப அவர்கள் முடிவுகள் அமைய வேண்டும். அது இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தபோது இருந்தது, அதே நிலை தான் இப்பொழுதும் தொடர்கிறது என்பது என்னுடைய கருத்து. அப்படியே மாற்றி யோசிச்சா, ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அதிருப்தி இருந்தாலும் நீங்கள் சகித்து கொண்டிருந்தீர்கள், சமரசம் செய்து கொண்டிருந்தீர்கள். ஆட்சி போய்விட்டது என்றோடனே குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சியில் நம்ம வண்டி ஓட்ட முடியாது, இதுவே சரியான தருணம், நாம் ஓடிவிடலாம் என்று நினைக்கிறீர்கள்? நான் இன்னும் என்னுடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்பொழுதும் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகத்தான் இருக்கிறேன். ராஜினாமா கடிதம் கொடுத்த போதே உங்களுடைய எண்ணம் தெளிவாகிவிட்டது. நான் ஓடிப்போவது என்பது சரியான வார்த்தை அல்ல. ஒரு மனிதன் பொம்மையாக இருப்பதா இல்லையா என்பது ஒரு நிகழ்வு பார்க்க வேண்டும். இல்ல, உங்களுக்கு நீங்களே ஒப்புக்கொண்டது போல நான் வரேன். நீங்களே ஒப்புக்கொண்டது போல அகில இந்திய காங்கிரஸ் தலைமை எப்போதுமே மேலாதிக்கம் செலுத்தி வந்திருக்கிறது. தலைமை என்பதை விட நான் சோனியா காந்தியை குறிக்கவில்லை. சோனியா காந்தி அம்மையார் இதில் இருக்கவே இல்லை. அவர்கள் இதில் சம்பந்தமும் இல்லை. நான் சொல்வது சுற்றி இருக்கிற நிர்வாகிகள். ஸோ சோனியா காந்திக்கு தெரியாமல் தான் இது எல்லாமே நடக்குது. அவர்களுக்கு தவறான தகவல் தரப்படுகிறது. ராகுல் காந்திக்கு தவறான தகவல் தரப்படுதா, இல்லாட்டி சோனியா காந்திக்கு தவறான தகவல் தரப்படுதா? 2 பேருக்குமே தவறான தகவல் தரப்படுகிறது. அது செய்வது யார்? அது பட்டியல் போட முடியாதுல்ல ஊடகத்தில். 4 பேர் பெரிய பட்டியலாக இருக்கலாம். நான் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் ராஜினாமா செய்த பிறகு கொடுத்த பேட்டில் சொல்கிறீங்க, இங்கேருந்து தினசரி ஒருத்தர் ஃப்ளைட்டில் போயிட்டு டெய்லி 2 கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு மாநிலத்தினுடைய தட்பவெட்ப நிலை தெரிய வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக இங்கே உட்கார்ந்து யார் பொறுப்பாளர்களோ உட்கார்ந்து தெரிய வேண்டும். நான் கூட இன்றைக்கு பேட்டியில் சொன்னேன், இண்டிகோ விமானத்தில் 7000 ரூபாய் டிக்கெட் இருக்குது என்றால் இங்கிருந்து ஏறி டெல்லியில் போய் இறங்கி பார்க்குறவர்களெல்லாம் பார்த்து எதையாவது ஒருவரை பற்றி தகவல்களை தப்பான தகவலை விதைத்து போவதும். அதே 7000 ரூபா டிக்கெட்டு தான் உங்களுக்கும். நீங்கள் போய் உங்களுடைய தரப்பு நியாயத்தையும் விளக்கத்தையும் சொல்லலாமே. இது எங்கள் வேலை இல்லை. அதாவது அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இது என்னுடைய வேலை அல்ல. இந்த 3 மாதமாக நான் டெல்லிக்கே செல்லவில்லை. காரணம்,
என்னுடைய வேலை அல்ல அது. என்னுடைய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது. அதில் தவறு இருந்தால் என்னை கூப்பிட்டு பேசுவது அகில இந்திய பொறுப்பாளருக்கு அந்த கடமை இருக்கிறது. எனக்கு தகவல் வருகிறது, நீங்கள் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு கூப்பிட்டு பேசணும். பாராளுமன்ற தேர்தல் தோல்வி அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் இழந்துவிட்ட பிறகு இப்போது கடுமையான கோபம், அதிருப்தி, ரோசம் எல்லாமே வருகிறது. நான் அது அதாவது ஒரு கட்சியில் வந்து இந்த ரோஷம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் தப்பு வார்த்தைகள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், பாராளுமன்றத்துக்கு காங்கிரஸ் வராதுன்னு நினச்சி 47 வருஷம் இந்த கட்சியில் நாங்கள் இருந்திருக்கோம் தமிழ்நாட்டில். அகில இந்திய காங்கிரஸில் வந்து ஆட்சியில் இருக்கா இல்லையாங்கிறத பற்றினா நாங்கள் கவலைப்பட்டதில்லை. ஏன்னா டெல்லியிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான சலுகைகளோ ஆட்சியில் இருந்தபோது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சாதாரண தொண்டனுக்கு எதுவும் கிடைத்ததும் இல்லை. ஆகவே ஆட்சியில் மத்தியில் இருப்பதை பற்றி நாங்கள் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. மாநிலத்திலே ஆட்சி இழந்து 47 வருஷம் ஆகிவிட்டது, நாங்கள் இன்னும் இருக்கிறோம். அதல்ல பிரச்சனை. பிரச்சனை என்னென்றால், இப்பொழுது மெம்பர்ஷிப் கார்டு இருக்கிறது. இந்த மெம்பர்ஷிப் கார்டு ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, மூப்பனார், காமராஜர் படம் இருக்கிறது. சென்னாரெட்டி செயலாளர் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் பேசி இந்த கார்டை கொடுக்காதே என்று சொல்கிறார். நான் ஏன் என்று கேட்கிறேன். சிரிக்கிறார். படப்பிரச்சனையா என்று சொல்கிறேன். சிரித்துவிட்டு கொடுக்காதே என்கிறார். இந்த படங்கள் இல்லாமல் நானே உறுப்பினராக முடியாது என்று அவரிடம் சொன்னேன். இது வாஸ்தவம். ஆனால் அதை மீறி நான் கொடுத்தேன். அதற்கு பிறகு இப்பொழுது சமீபத்தில் கேட்டீர்களா, தலைமையோட உத்தரவை நீங்கள் மீறி இருக்கீங்க. நான் கண்டிப்பாக அந்த 2 படங்களையும் போடக்கூடாது என்று யார் உத்தரவு போட்டாலும் அதை நான் மீறுவேன். அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை. மாநில தலைவர்களுடைய முகங்கள் இல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அரசியல் எந்த இடத்திலும் எந்த மாநிலத்திலும் பண்ண முடியாது என்பது எனக்கு தீர்க்கமான முடிவு. அதுவும் காமராஜரையும் மூப்பனாரையும் விட்டுவிட்டு இங்கே தமிழகத்தில் அரசியல் யாரும் பண்ண முடியாது. அதில் கருத்து வேறுபாடே இல்லை எனக்கு. இதில் வந்து இன்னொரு புறம் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க மூப்பனாருடைய மகனாக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் வாசனுடைய அதிருப்தியை தான் ஞானதேசிகன் பிரதிபலித்திருக்கிறார். நான் யாருடைய அதிருப்தியும் பிரதிபலிப்பதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். காரணம், நான் அந்த காமராஜருடைய சிலை திறப்பு விழாவிலே சொன்னேன், நான் பதவியில் இருக்கிற வரை நான் நீதிபதியாகத்தான் இருப்பேன். அப்படித்தான் இந்த 3 ஆண்டு காலம் எல்லா தரப்பினரையும் நான் சமமாக நடத்தியது இந்த 3 ஆண்டு காலம். மூப்பனாருடைய படத்தை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு பின்னணியில் சில காரணம் இருந்திருக்கும் இல்லையா? இல்லை, அகற்றுங்கள், மூப்பனார் காமராஜர் அகற்றுங்கள் என்கிற சொல்வதை விட கொடுக்காதே என்றால் அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். நீங்கள் சென்னாரெட்டி அவர்கள் பேசுகிறார்கள், அதற்கான நோக்கம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது. மாநில தலைவருடைய படத்தை இவங்க 2 படத்தை அகற்ற சொல்லி தான் வற்புறுத்துறார்கள். அது வேறு வார்த்தையில் சொல்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சு வேறு வார்த்தையில் சொல்கிறார்கள். இல்லை, அப்போ வந்து அது வந்து அதில் ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அதில் வந்து நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லலை, அகில இந்திய அளவில் சொல்லும்போது அந்தந்த மாநிலத்தில் இது ஒரு அகில இந்திய கட்சி. இன்னமும் கூட பாஜகவிலையோ கம்யூனிஸ்டுகளையோ மற்ற தேசிய கட்சியிலையும் பார்க்கும்போது நரேந்திர மோடியோட படமோ இல்லாட்டி அத்வானி வாஜ்பாய் படமோ போடுறாங்க. இங்கே வந்து இல்லாட்டி சின்னங்கள் படம் போடுறாங்க, லோக்கல் தலைவர் படத்தை போடுறதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுல என்ன குற்றம் இருக்கு? பாஜகவுக்கு உள்ள தமிழகத்தில் தலைவர்கள் கிடையாது. காமராஜரை போலையோ மூப்பனார் போலையோ ஒரு சமமான தலைவர்கள் இந்த கட்சிகளில் இல்லை. ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை ஒரு ஜீவநாடியாக வைத்திருந்தவர்கள் இந்த 2 தலைவர்களும். காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த 2 தலைவர்களால் தான். அப்போ அந்த 2 தலைவர்கள் மேலே அகில இந்திய தலைமைக்கு என்ன அதிருப்தி? அவர்களிடம் அதிருப்தி இருக்கிறதா? அதுதான் சொல்ல வருகிறேன். அவர்களால் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், இங்கே உள்ள நிலைமை என்ன, கட்சியினுடைய எண்ண ஓட்டம் என்ன, தொண்டர்களுடைய எண்ணங்கள் என்ன, இவையெல்லாம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் அது தெரியவில்லை. அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிய வேண்டும். ஏதோ இன்னும் அவர்கள் ஏதோ ஒரு மகாராஜாக்கள் போலவும் நாங்கள் எல்லாம் அவர்களுடைய சேவர்கள் போலவும் வாழ்வது என்பது ஒரு மனிதாபமாக ஒன்று இருக்காது. ஒரு சுய கௌரவம் பார்க்கிற யாரும் இருக்க முடியாது. ஏன் மற்றவர்களெல்லாம் இருந்தார்கள் நீங்கள் இருக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் நானாக இருக்க விரும்புகிறேன், ஆகவே நான் இருந்தேன். மகாராஜாக்கள் போல இருந்து மற்றவர்களை சேவகர்கள் போல நடத்துவது சோனியாவா ராகுலா? அவர்கள் இருவருமே கிடையாது. மிக மிக மரியாதைக்குரியவர்கள் சோனியா காந்தி. இன்னும் சொல்லப்போனால் என் மீது மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தவர் அவர். ஸோ ஒரு மாநில தலைவர் ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறாரு, அதற்கு பின்னாடி 1000 விஷயங்கள் நடந்திருக்குன்னா இது எதுவுமே தெரியாமல் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் அப்பழுக்கற்ற தலைவர்களாக சோனியாவோ ராகுலோ எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்தால் அவர்கள் எப்படி தலைமை பொறுப்பில் இருக்க முடியும்? அப்படி அல்ல. அவர்களுக்கு வந்து சொல்லப்படுகிற காரணங்கள் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. சொல்லப்படுகிற காரணங்கள் எது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதும் இதுவரை எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நமது ராஜினாமா கடிதம் போயிற்று, இதுவரைக்கும் பதில் இல்லை.
2 நாள் ஆகிவிட்டது. இன்னும் அவர்கள் அகில இந்திய பொறுப்பாளர் திரு அஜய் மாக்கான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அது வந்து நாங்கள் வந்து அடுத்த தலைவர் யாருங்கிறத விரைவில் முடிவெடுப்போம் சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்கள் முடிவு எடுக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நான் இருக்க விரும்பவில்லை என்பதனால தான் நான் பத்திரிகைகளுக்கே கொடுத்தேன். இல்லை என்றால் அவர்களோடு நான் கொடுத்து விட்டு டெல்லியிலே நான் கொடுத்து விட்டேன் அஹமத் பட்டேலிடம். நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது இந்த அறுதி உங்களுக்கு நல்லா தெரியும். வேட்பாளர் தேர்விலிருந்து கூட்டணி அமைக்கிறதுலேருந்து எத்தனை தொகுதி என்பதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் அகில இந்திய தலைமை தான் முடிவெடுத்தது. ஆனால் அப்போல்லாம் நீங்கள் வந்து பரவாயில்லன்னு சொல்லி சகிச்சுட்டே இருந்தீங்க. நீங்கள் தனியாக போட்டுடுங்கிற கடைசி முடிவு வந்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே பரவாயில்லன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய நம்முடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்காமல் இருப்பது, இவையெல்லாம் வந்து என்னுடைய புண்படுத்தியது, மனதை புண்படுத்தியது. அதற்கு பிறகு இதில் நல்லதில்லை, நாம் சுயமரியாதையோடு இருப்பது இருந்து தான் நல்லது என்று நினைத்து நான் அஹமத் பட்டேல் அவர்களை 29ஆம் தேதி பார்த்து 28ஆம் தேதி பார்த்து நேரில் பார்த்து கொடுத்து விட்டேன். பிறகு 29 வந்த பிறகு நான் 30ஆம் தேதி நேற்று 7 மணிக்கு நான் அனுப்பினேன். அது எழுதும்போது நான் சொன்னேன், தமிழக காங்கிரஸை சீரமைத்து மாற்றி அமைக்க நான் குறுக்களாக இருக்க விரும்பவில்லை, இன்ட்ரன்ஸாக இல்லை. அதனால் இது ராஜினாமாவை சமர்ப்பிக்கும். இப்போ ஞான தேசியனை ஒரு குறுக்கீடாக அகில இந்திய தலைமை நினைக்கிறது. குறுக்கீடு இல்லை, ஹிண்ட்ரன்ஸ் என்கிற வார்த்தை நான் இருக்கிற போது இன்னொருவரை போட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களானால் அதற்கு நான் தடையாக இருக்க. அவர்கள் நினைத்தார்கள்ங்கிறத நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு தலைவர் இருக்கும் போதே அடுத்த தலைவராக யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற பேச்சு வர்றதை எனக்கு ஏற்பட்ட இழுக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அகில இந்திய தலைமை உங்களை மாற்றி வேறொரு தலைமை நியமிப்பது பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கு. மீண்டும் தலைமை என்பதை விட சுற்றி இருப்பவர்கள், அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. தலைமை என்பது சோனியா காந்தி. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரியும், பார்வையாளர்களுக்கும் தெரியும். இது வந்து ஞான தேசியனுக்கு வைக்கப்பட்ட குறி அல்ல, இது வாசனுக்கு வைக்கப்பட்ட குறி. அவருடைய அம்பாக இருப்பதனால், அவரோடு அன்பாக இருப்பதனால் ஞான தேசியன் வைக்கப்பட்ட குறியாக பார்க்கலாம். வாசன் மீது அகில இந்திய தலைமை ஏன் இவ்வளவு அதிருப்தி அடைய வேண்டும்? நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்வது? உங்களுக்கு தெரியும், 2-3 நாட்களாக நீங்கள் திரு வாசனோடு நீங்கள் மட்டுமில்லாமல் அவருடைய ஆதரவாளர் மிகப்பெரிய உடனடியாக விரிவாக ஆழமான ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இப்போ டெல்லியில் எப்படியெல்லாம் செய்திகள் சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி ஊடகங்களிலும் உங்களுக்கு தகவல்கள் அப்படி சொல்லப்படுகிறது. நான் 3 நாட்களாக அவரை பார்க்கவில்லை. நான் டெல்லியிலிருந்து 29ஆம் தேதி இரவு வந்தேன். 30ஆம் தேதி காலை அவரிடம் போய் பார்த்துவிட்டு நான் சத்தியமூர்த்தி பவன் வந்துவிட்டேன். எப்பொழுது வாரத்துக்கு ஒரு முறை அவர் இருந்தால் பார்ப்பேன். ஏனென்றால் அவர் பல நேரங்களில் வெளியூரில் இருப்பார். நேற்று இருப்பதாக தெரிந்த பிறகு நான் போய் பார்த்தேன். ஆகவே பார்த்த பிறகு வெளியே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு இல்லை, 7 மணிக்கு சாயந்தரம். அதான் சொன்னேன், பார்த்த பிறகு காலையில் அவருக்கு மரியாதைக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணல, நான் ராஜினாமா செய்ய போகிறேன், டெல்லியில் அஹமத் பட்டேல் அவரிடம் கொடுத்து விட்டேன் என்று அங்கிருந்தே தொலைபேசியில் சொல்லிவிட்டேன். பிறகு நேற்று வந்த பிறகு 7 மணிக்கு நான் வாசனவிடம் பேசினேன், இளங்கோவிடம் பேசினேன். இளங்கோவிடம் சொல்லிவிட்டேன். என்றால் 3 ஆண்டுகள் எனக்கு மிக ஆதரவாக இருந்தார். ஸோ அவரிடமும் சொல்லி நான் இந்த மாதிரி ராஜினாமா கடிதத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்காக நான் காலையில் வீட்டுக்கு போய் மரியாதை நிமித்தம் நான் பேசிவிட்டு வந்தேன். 3 நாட்களாக திரு ஞான தேசியன் ஒரு முறை சந்தித்தார், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. 2 முறை தொலைபேசியில் பேசிருக்கீங்க, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. கடந்த 2 முறை இல்லை, ஒரு முறை டெல்லியில் இருந்து, அதான் 2 முறை. சென்னையிலிருந்து ஒரு முறை, நீங்கள் வந்து சாயந்தரம் 7 மணி நீங்களே சொல்றீங்க. ஒரு முறை நேரில் சந்தித்து இன்னொரு 3 முறை கூட நான் பேசுவேன். 100% உங்களுடைய உரிமை. நான் கேட்கறது நீங்க சொன்ன தள்ளுபடி. ஆனால் உங்களுடைய நண்பர்கள், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய வாசனுடைய ஆதரவாளர்கள் 3 நாட்களாக தொடர்ந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சதி ஆலோசனை செய்யல, எதுவும் குற்ற நிகழ்வு நடக்கிறா சொல்ல. ஆனால் ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல போறீங்களா? எனக்கு தெரியல. லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணத்தை ஞான தேசிகன் பிரதிபலித்திருக்கிறார் அப்படின்னு வாசன் கமெண்ட் பண்றார். ஸோ நீங்கள் ராஜினாமா பண்ணுவது வந்து லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய மனத்துடைய வெளிப்பாடு தான் நினைக்கிறீங்களா? அவர் அந்த அட்டையை வைத்து சொல்கிறார், காமராஜர் மூப்பனார் படம் இல்லாமல் அந்த அட்டையை வாங்க முடியாது, கொடுக்க முடியாது என்கிற அந்த நிலைப்பாடு இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு. அதுதான் அவர் சொன்னது. ஸோ ஒரே ஒரு சம்பவம் நிச்சயமாக காரணம் இருக்க முடியாது. நம்ம வந்து கண்டிப்பாக ஸோ தொடர் நிகழ்வாக நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக. நான் ஏற்கனவே சொன்னது போல இது வாசன் தான் குறி அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? குறி வைப்பவர்கள் கண்ணை வச்சு குறி வைக்கும்போது யாருக்கு வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. குறி வைக்கும்போது தானே தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறது போல் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழகத்தில் வலுவான தலைவர்கள் இருக்கணும்னு சொல்லி சொன்னால், மூப்பனார் வாழப்பாடிக்கு பிறகு வலுவான தலைவர்கள் பார்த்தா உங்களுடைய பார்வையில் நிச்சயமாக வாசனுக்கு அந்த தகுதி இருப்பதாக நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக. அப்படியானால் உங்களுடைய பலத்தை
நீங்கள் தேர்தல் சமயத்தில் காட்டியிருக்க வேண்டும். தேர்தலில் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாமல் கட்சியை அவ்வளவு பலவீனமாக வைத்திருந்தது என்றால் இதற்கு அகில இந்திய தலைமை மட்டுமே பொறுப்பேற்க முடியுமா? இங்குள்ள தலைவர்களுக்கு பொறுப்பே கிடையாது. இல்லை எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. நான் உட்பட எனக்கும் பொறுப்பு இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லலையே, எனக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் தோத்தது என்பது தவறு. இன்றைக்கு 41% சரிவு என்பது டெல்லியிலுடைய தேர்தல் முடிவு. 26% சரிவு என்பது பாண்டிச்சேரி முடிவு. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இவையெல்லாம் போன பாராளுமன்றத்தில் வாங்கிய வாக்கும் இப்பொழுது வாங்கிய வாக்கும் பார்த்தீங்களா 40%, 45% சரிவு. தமிழகத்தில் அப்படி சரி வரவில்லை. ஒன்று. ரெண்டாவது 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சியின் மீது ஏற்பட்ட ஒரு வெறுப்பு. அந்த ஆட்சியின் மீது பட்ட வெறுப்பிலே காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக போட்ட வாக்கு இது. ஆகவே இது தனிப்பட்ட அதே பின்னணியில் தான் கேரளாவில் வெற்றி பெற முடிகிறது, அதே பின்னணியில் ஆந்திரா கர்நாடகாவில் வெற்றி பெற முடிகிறது. அப்போ 4 மாநிலங்களுக்கும் இங்கே மாநிலத்தில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை பலமாக வச்சுருந்தீங்கன்னா அகில இந்திய தலைமை என்னை புறக்கணிக்குது, வாசனை மதிக்கல, எங்களை கேட்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் வலுவான தலைவராக வலுவான கட்சியாக இங்கே இருந்திருந்தீர்களானால் அகில இந்திய தலைமை எப்படி உங்களை மதிக்க? நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துறீங்க. கட்சி பலம் என்பது வேறு, வாக்கு வாங்குவது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமான தொண்டர்களும் பலமான தலைமையும் கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பும் இருக்கிற ஒரு கட்சி. அங்கே இதுபோல் காங்கிரஸ் தேசிய கட்சி போல பிரச்சனைகள் இல்லை. ஆனால் அந்த கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் வாங்கிய வாக்கும் காங்கிரஸ் வாக்கு விட்டுருங்க, ஜெயிக்க முடியல. அவங்க ஒரு சீட்டு வாங்கலை. எதற்காக சொல்கிறேன் என்றால் கட்சி கட்டமைப்புக்கும் வாக்குக்கும் சம்பந்தம் இல்லை, வெற்றி பெறுவதற்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டில் அகில இந்திய அளவில் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட சரிவு என்பது அரசின் மீது ஏற்பட்ட வெறுப்பின் அடிப்படையில் விழுந்த வாக்குகள், எதிர்த்த வாக்குகள். அது மகாராஷ்டிரா, ஹரியானா வரை தொடர்கிறது. அது கண்டிப்பாக அடுத்த பாராளுமன்றத்து வரைக்கும் அல்லது சட்டமன்றம் வரைக்கும் தொடராது. காரணம் இன்றைக்கும் அந்த மோடி மாயை என்பது இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் மகாராஷ்டிராவிலே காங்கிரஸ் தோற்றது, ஹரியானாவிலே தோற்றது. அதற்கு காரணம் அங்கு உள்ள காங்கிரஸ் கட்சி அல்ல. மோடி மாயையோ காங்கிரஸ் கட்சியோட 10 ஆண்டு ஆட்சியோடைய அதிருப்தியோ ஆயிரம் சொன்னாலும் சோனியா ஜெயிக்க முடியுது, ராகுல் காந்தி ஜெயிக்க முடியுது, சசி தரூர் ஜெயிக்க முடியுது, அந்தோனி ஜெயிக்க முடியுது. நாடு முழுக்க சொந்த செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். வாசனுக்கோ சிதம்பரத்துக்கோ தங்கபாலுக்கோ மற்ற தலைவர்களுக்கோ சொந்த தொகுதியையாவது தக்க வைக்க முடிகிறதா? நீங்கள் இந்த கம்பேரிட்டிஷன் பண்ணுறது விவாதத்துக்கு வேணால் நல்லா இருக்கலாம், விவாதத்துக்கு நல்லா இருக்கும். சோனியாவோட மட்டுமே ஒப்பிடவில்லை, அந்தோனியை சொல்றேன், சசி தரூரை சொல்றேன், இன்னும் நான் 10 பேரை சொல்றேன். கேரளாவினுடைய சாயல் வேறு, தமிழகத்தில் இருக்கிற சாயல் வேறு, கர்நாடகத்தில் இருக்கிற சாயல் வேறு. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் சொன்னேன், ஒரு ரிசர்ச் வைங்க, ஆராய்ச்சி மையம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க தமிழகத்தில் ஒரு தலைவரை முன்னிறுத்தி அரசியல் செய்யாமல் கட்சியை வளர்ப்பது கடினம் அப்படின்னு சொன்னீங்க. தமிழகத்தில் அப்படி ஒரு தலைவரை முன்னிறுத்தணும்னா நீங்கள் யாரை முன்னிறுத்தணும்னு சொல்லுவீங்க? பெரும்பான்மை தொண்டர்கள் யாருடைய ஆதரவு இருக்கிறதோ அவரைத்தான் முன்னிறுத்த முடியும். அப்படி யார்? திரு வாசன் தான். வாசனுக்கு தான் பெரும்பான்மை தொண்டரோட ஆதரவு. கண்டிப்பாக இதை சந்தேகமே இல்லை. இது ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. இதை ஏன் ஒரு முறை மக்களவைத் தேர்தலையோ இல்லாட்டி சட்டசபையிலையோ போட்டியிட்டு ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்று தொண்டர்களின் பலம் மட்டுமல்ல மக்களின் ஆதரவும் கொண்டவர் நான் அப்படிங்கிறது ஏன் நிரூபிக்கக்கூடாது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 40 தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் செய்தார். 40 தொகுதிகளிலே அவர் போகாமல் இருந்திருந்தால் நான் சொன்னேன், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள், மரியாதைக்குரிய தளபதி உள்பட. அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இல்லை, நீங்கள் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு இல்லை, லாஜிக் நல்ல லாஜிக். நான் சொல்கிறேன், 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவும் போட்டிடுறாங்க, கருணாநிதியும் போட்டிடுறாங்க, ஸ்டாலினும் போட்டிடுறாரு. அவர்கள்லாம் ஏன் தொகுதியை நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறனால பிரச்சாரம் பண்ணாமல் இருக்காங்களா? இல்லை, அதாவது பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. இந்த 2 தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் கடந்த முறை தேர்தல் முடிந்த உடனேயே திரு சிதம்பரம்கிட்ட கேட்டபோது நீங்கள் தங்கபாலுவோ வாசனோ சிதம்பரமோ இது போன்ற மூத்த தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கலாமான்னு கேட்டபோது அவர் ரொம்ப ஆழமாக ஒரு பதில் சொன்னார். என்னை பார்த்து அந்த கேள்வியை கேட்காதீர்கள், நான் 9 முறை போட்டியிட்டவன், வெற்றி பல முறை பெற்றவன், ஓரிரு முறை தோல்வி அடைந்தவன். ஸோ களத்தில் கடந்து நாங்கள் தயங்குவதில்லைன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரியான ஒரு பதிலை திரு வாசனால் சொல்ல முடியுமா? இல்லை, இது நீங்கள் தனிப்பட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏன் நிற்கவில்லை என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும். இதில் உங்களுடைய இந்த முடிவுக்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் மிக முக்கியமான காரணமாக திரு சிதம்பரத்துடைய பங்களிப்பும் இருக்குதா? அதாவது அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர் ஒரு கோட்டா சிஸ்டத்தில்
நிர்வாகிகள் வாங்கினார். அதற்கு பிறகு மாவட்ட தலைவர்கள் வாங்கினார். பிறகு ஜனவரியில் திரு தங்கபாலுடைய மாவட்ட தலைவர்கள் சில பேரை நீக்கிவிட்டு அவர்கள் முதல் கூட்டத்தில் பகிஷ்கரித்து வெளியே போனார்கள் என்பதை சாக்காக வைத்து அவர்களை நீக்கிவிட்டு திரு சிதம்பரம் அவர்கள் சொன்ன பெயர்களை உள்ளே சேர்த்தார்கள். 3 முறை நிர்வாக கூட்டம் போட்டிருக்கிறேன். 3 முறையும் அவர்கள் வரவில்லை. சிதம்பரம் ஆதரவு மாவட்ட தலைவர்கள் வரவில்லை, நிர்வாகிகளும் வருவதில்லை. அப்புறம் ஒரு நிர்வாகி அவர்களுடைய கட்டளையை மீறி வரவில்லை என்றால் அவர்கள் தனியாக முடிவெடுத்தார்கள் இல்லை, கட்டளையை மீறி போகாதே என்கிற கட்டளையை மீறி அவர்களால் ஒரே ஒரு ஆள் வந்தார். பிறகு அடுத்த கூட்டத்திற்கு இன்னொருவர் மீறி வந்தார், கட்டளை மீறி. அந்த மாவட்ட தலைவர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்வதில்லை. நான் இன்றைக்கு பத்திரிகை பேட்டியிலே சொன்னேன், பதிவுகளே இல்லாமல் என்னோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர். அவர்களுக்கு நான் பதவி தர முடியவில்லை. பதவி வாங்கி கொண்டு வேலையே செய்யாமல் இருக்கிறார்கள். அவர்களை நீக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை. நான் டெல்லியில் போய் சொல்லுகிறேன். இதை நீங்கள் சிதம்பரம் உடைய ஆதரவாளர்கள் இவ்வாறு செயல்படுற அப்படிங்கிறத நீங்கள் மத்திய தலைமை கொண்டு போனீங்களா? கண்டிப்பாக. அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? ஒன்றும் செய்யலை. 4 கூட்டங்கள் திரு சிதம்பரம் அவர்கள் பேசுகிறார். திருப்பூர் ரூரல், திருச்சி ரூரல், கரூர், இன்னொரு கூட்டம், 4 கூட்டம் பேசினேன். சென்னை கூட்டத்தில் தான் திரு கராத்தே தேவராஜன் என்னை கூப்பிட்டார். ஆனால் அன்றைக்கு நான் திருவண்ணாமலைக்கு ஒத்துக்கொண்டு விட்டேன். ஏன்னா இதையும் கூப்பிட மாட்டார்கள், இது கூப்பிடுகிற அன்றைக்கு நான் சென்னையில் இருந்தால் எனக்கு அசிங்கம் என்பதற்காக நான் திருவண்ணாமலைக்கு ஒத்துக்கொண்டு விட்டேன். ஆனால் நீங்கள் தெரிஞ்சே தான் திருவண்ணாமலைக்கு ஒத்துக்கிட்டீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இருந்தால் அசிங்கம் என்பதற்காக நான் அங்கே போனேன். ஆனால் அவர் கராத்தே கூப்பிட்டார். நான் வர இல்லாத அங்கே போகிறேன் என்று சொன்னேன். நான் அந்த 3 கூட்டங்களுக்கும் அவர்கள் என்னை கூப்பிடவில்லை. இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது என்கிற தகவலும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் போய் பேசுகிறார். நான் அது வருத்தமாக சொல்லவில்லை. ஒரு கட்சி கட்டுப்பாடுக்கு, ஒரு மாநில தலைமைக்கு இதெல்லாம் இழுக்கு. அவர்களை ஏன் என்று கேட்கவில்லை. முக்கியமாக நான் வருத்தப்பட்டது என்னவென்றால், பதவி இல்லாமல் என்னோடு வேலை செய்பவர்கள். அவங்க உங்களுக்கு சொல்லாமலே கூட்டம் நடத்துகிறாங்களா, இல்லாட்டி கூட்டத்துக்கு உங்களை அழைக்கலையா? கூட்டம் நடப்பதே தெரியாது எனக்கு, சொல்வதில்லை. இல்லை, இருந்தாலும் கட்சிக்கு விரோதமாக அவர்கள் எதுவும் பேச போகிறதில்ல, கட்சி பற்றி தான் பேச போகிறார்கள். நல்ல விஷயமா நீங்கள் பார்க்கலாமே. கண்டிப்பாக. நான் சிதம்பரம் மூலமே ஒரு முறை சொன்னேன். நான் போன முறை தங்கபால் இருக்கிற போது எங்கேயாவது பேசணும்னு நினச்சா டோல்கேட் மாதிரி எனக்கு போட்டு வராதேம்பாங்க. நான் வந்த பிறகு அது இருக்காது, நீங்கள் எங்கே வேணாலும் போய் பேசுங்கன்னு சொல்லி 10 கூட்டத்துக்கு அவரை கூட்டி போனேன். மிகப்பெரிய கூட்டங்களுக்கு அவர் மேடை ஏற்றி பேசினேன். ஆனால் குறைந்தபட்சம் மரியாதை, நாங்கள் இத்தனாம் தேதி கூட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் போதும், கூப்பிட வேண்டாம். சொல்லாவிட்டால் திரு மூப்பனாரோடு இணக்கமாக இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாவதற்கு அத்தனை வேளையிலும் கூடவே இருந்து செய்தவர் நானும் செய்தேன். நீங்களும் கூட. ஆனால் சிதம்பரத்துக்கும் வாசனுக்கும் இவ்வளவு பெரிய முரண் வர காரணம் என்ன? நீங்கள் 2 பேரை கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்கிறீர்கள். 2 பேர்ட்டையுமே டீல் பண்ணவர் நீங்கள் அப்படிங்கிறனால? அப்படி அல்ல. நீங்கள் அவர் 2 பேரையும் தான் தனிப்பட்ட, நான் தான் சொன்னேன், ஒவ்வொருடைய மனோநிலை, சூழ்நிலை, இவைகளையெல்லாம் நான் அறிந்து கொள்ள முடியாது. அவர்களை கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் இந்த கூட்டத்தில் திரு சிதம்பரம் அவர்கள் பேசியதை பற்றி எனக்கு வருத்தமே கிடையாது. கட்சிக்கு நல்லது, அவர் பேசட்டும். ஆனால் அந்த ஒரு குறைந்தபட்சம் அந்த மாவட்ட தலைவரிடம், மாநில தலைவருக்கு சொல்லிவிட்டாயா என்று கூட கேட்டிருக்கலாம். கேட்கவில்லை. ஆனால் அவரை கூட நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவருக்கு கீழே ஒரு சக்தி இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்களுக்கு கீழே ஒரு சக்தி இருக்குன்னா நீங்கள் திரும்ப அகில இந்திய தலைமைக்கு தெரியாமல் சுற்றி இருக்கிறவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே சிதம்பரத்துக்கு தெரியாமல் அவரை சுற்றி தெரிந்துதான் அதை இதையும் ஒப்பிட முடியாது. இதுவும் சிதம்பரத்துக்கு தெரிந்தே தான் நடக்கிறது. சிதம்பரம் இதை விரும்புகிறார். அவர் மனதார விரும்புகிறாரா என்று எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட மிக நண்பராக இருந்தவர். எனக்கு மிகப்பெரிய மரியாதை அவர் மீது உண்டு. அவருக்கும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏனென்றால் முதல் கூட்டத்திலே அவர் சொன்னார், என் தந்தையை நல்லாக தெரியும், என் பெரிய தந்தையை நன்றாக தெரியும் என்று என்னை புகழ்ந்து பேசினார். அவருக்கு எங்கள் குடும்பத்தோடு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. அது அவர் தெரிந்து ஏன் இப்படி இருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. திரு சிதம்பரம் அவர்கள் சொல்கிறார், இந்த மாதிரி அகில இந்திய தலைமை இன்னும் அதிகமாக வெளிப்படையாக பேச வேண்டும், அகில இந்திய தலைமை இன்னும் விரைவாக சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறார். அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா? கண்டிப்பாக. இன்றைக்கு கூட அவருடைய வார்த்தையை தான் நான் கடன் வாங்கி சொன்னேன். தே மஸ்ட் ஆக்ட் ஸ்விஃப்ட்லி என்று சொன்ன காரணம், சுறுசுறுப்பாக முடிவுகள் எடுப்பதில், பத்திரிகையாளர்களை சந்திப்பதில், இந்த அரசாங்கத்தை வன்மையான வார்த்தைகளில் கண்டிப்பதில்,
சரியாக நடக்கவில்லை. அடுத்த தலைமையை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆர்வம் திரு சிதம்பரத்துக்கோ இல்லாட்டி சிதம்பரத்துக்கு கீழே இயங்கக்கூடிய சக்திகளுக்கோ என்ன இருக்காரு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. நீங்கள் திருப்பி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, அவங்களுடைய உள்மனதில் என்ன இருக்கிறது என்பதை என்னிடம் கேட்கிறீர்கள். சிதம்பரத்துக்கு கீழே ஒரு சக்தி இயங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தலைமையை கைப்பற்ற எண்ணம் இருக்கான்னா தெரியாது. அந்த சக்தி வெளிப்படையாக செயல்படுவதால் எனக்கு தெரிகிறது. இல்லை, அதான் கேட்டேன். அவங்களுடைய நோக்கம் ஞான தேசிகனை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதா இல்லாட்டி தலைமையை கைப்பற்றணுங்கிறதா? அதுவும் தெரியாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தலைமையை கைப்பற்றணுங்கிறது தான் இயல்பாக இருக்கலாம். இல்லை, இது நம்ம ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தி இல்லாட்டி தேர்தலை சந்தித்து அல்லது மக்களை சந்தித்து நான் கேட்கிறேன். ஜனவரி மாதம் தேர்தல் நடக்கிறது, ஜூலை மாதம் வரைக்கும் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் போகுது. இதற்கிடையிலே மாநில தலைவரை மாற்றுவது என்கிற பேச்சும் மூடுகிறது. டெல்லிக்கும் போகிறார்கள். அவர்களும் இல்லை எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு இவங்க சொல்லவும் தயாராக இல்லை. எல்லோரையும் உட்கார வச்சு பாட்டி கதை சொல்கிற மாதிரி அவங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யணும் அப்படின்னு. அவங்களையும் கண்டிக்கிறது இல்லை. நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், மாற்றணும்னு சொன்னாங்கன்னா என்ன செய்யலான்னு என்னையும் கேட்குறது இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் இயங்குவது என்பது மிக மிக சிரமம். நீங்கள் ஏன் உடனே முடிவெடுத்தீர்கள் என்று நீ ஒரு வார்த்தை கேட்கிறீர்கள். பல காரணங்களுக்கு லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் தி கேமல்ஸ் பேக் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி ஒரு முடிவு என்பது பாராளுமன்றத்துக்கு முன்பா பின்பா என்பதெல்லாம் கணக்கு. பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக வரும். அது கடைசியில் முடிவு வருகிற போது 6 நாளில் போய்விடுவார், 7 நாளில் போய்விடுவார், 4 நாளில் வந்துவிடும் என்று பேசுகிற போது ஒரு மனிதன் வேலை செய்வது என்பது, என்வைரன்மெண்ட் என்பது மற்ற சுற்றி இருக்கிற சுற்றுப்புறங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு பதவியில் இருப்பவனுக்கும் இந்த என்வைரன்மெண்ட் முக்கியம். அந்த என்வைரன்மெண்ட் பாதிக்கப்படுகிற போது மற்றவர்கள் செய்வார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. என்னால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. காங்கிரஸ் கட்சியிலேயே ஊறி திளைத்தவர் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்த வலுவான தலைமை ஒன்று வேண்டும் என்றால் நீங்கள் யாரை பரிந்துரைப்பீர்கள்? வாசன். அவருடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய நீங்கள் தலைவரான பிறகு அவர் மாநில தலைவராக வர விரும்புவாரா? நான் பாராளுமன்ற தேர்தல் தோற்ற பிறகு நான் அவரை போய் சந்தித்து, சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் உங்கள் தலைமையில் தான் சந்திக்க முடியும், நான் ராஜினாமா செய்து விடுகிறேன், நான் இருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் தயங்கக்கூடாது, நீங்கள் அந்த பதவியை எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் உடனே பதவி விலகுகிறேன் என்று அப்பொழுதே சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுதுமே சொல்லுகிறேன், அவர் ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியும். ஒரு நல்ல தலைமைக்கான அழகு உடனடியாக பொறுப்புகளை தானே முன்வந்து ஏற்பது. நிச்சயமாக தெரியும் காங்கிரஸுக்கு ஒரு நல்ல காலமான விஷயமா இப்போ இல்லை, நல்ல காலமாக இப்போ இல்லை, ஒரு கடினமான காலத்தை கடந்து கொண்டிருக்கு. எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு காலம் அப்படித்தான். அதான் இல்லை, அப்போ தானே முன் இத்தனை ஆண்டு காலம் நம்மை வாழ்வித்த நமக்கு அடையாளம் தந்த காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டுமானால் நான் தலைமை ஏற்கிறேன் என்று தான் முன் வராமல் வேண்டாம் 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 தயங்கிட்டே போகிறது என்ன விதமான தலைமை இது? அதாவது தலைவர் வாசன் போன்ற தலைவர்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும். இப்போ நான் என்ன மாதிரி சகித்து கொண்டு சில விஷயங்களை செய்வது என்பது அவர் போன்ற தலைவர்களுக்கு முடியாத காரியம். ஸோ அவர் இதுபோல சூழ்நிலையில் நாம் பணியாற்றுவது என்பது சரியாக இருக்காது என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். மீண்டும் தமாக உருவாவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு விட்டதாக நினைக்கிறீர்களா? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன், நான் இதற்கு பதில் சொல்ல முடியாது. ஊடகங்கள் பல விஷயங்கள் எழுதுகின்றன, பத்திரிகைகள் எழுதுகின்றன. ஆகவே அதை பற்றி நான் கருத்து சொல்வது என்பது நன்றாக இருக்காது. இல்லை, காங்கிரஸ் கட்சி தமாக வரப்போதான் நான் கேட்குறேன். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதாக நினைக்கிறீர்களா? ஒரு தர்ம சங்கடம், ஒரு முடிவெடுத்தாக வேண்டிய நிர்பந்தம்? எனக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் தலைவர், நீங்கள் பதவி என்பது நகரும் மேகம் போல். நான் 6 ஆண்டு 8 வருஷம் 10 வருஷம் இந்த பதவியில் இருந்துட முடியாது. 4 வருஷம் இருக்கலாம், இன்னொரு 6 மாதம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம். நான் அது முன்னால் 3 வருஷம் முடிஞ்சு வச்சு போதும் எனக்குன்னு சொல்லிட்டு நான் ராஜினாமா பண்ணேன். நான் கேட்குறது காங்கிரஸ் கட்சி பற்றி இல்லை, நான் கேட்பது தமாக பற்றி. தமாக உருவாவதற்கான அரசியல் சூழ்நிலை நிலவுவதாக. நான் காங்கிரஸ் கட்சியை பற்றி மட்டுமே பேசுவேன். நான் தலைவர் பதவியில் இருந்தேன். தலைவர் பதவியை ராஜினாமாக்க ஐ ஆஃபர் டு ரிசைன் சொல்லியிருக்கிறேன். முடிவெடுத்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லட்டும். வேறு தலைவரை. காங்கிரஸ் கட்சியை பற்றி அபரிமிதமான கவலை உங்களுக்கு உண்டு? கண்டிப்பாக உண்டு. எனக்கு மிகப்பெரிய கவலை உண்டு, மிகப்பெரிய கவலை. உங்களை ராஜ்யசபா உறுப்பினராக்கியது காங்கிரஸ் கட்சி, திரு வாசனை ராஜ்யசபா உறுப்பினராக்கியது காங்கிரஸ் கட்சி.
நீங்கள் அந்த கட்சியிலிருந்து ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கிக் கொள்வீர்கள், அந்த பதவி வாங்கிக் கொள்வீர்கள். ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு கஷ்டமான ஒரு சங்கடமான நேரம் ஏற்படும் போது நாங்கள் இந்த பதவிக்கு வர தயாராக என்று சொல்வீர்கள். அப்படி அல்ல. நான் இன்றும் சொல்லுகிறேன், நான் காலையிலும் சொன்னேன், நான் ராஜினாமா செய்வது என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு மனிதன் ஒரு முடிவு எடுப்பது என்பது இந்த பதவியில் இருப்பதா வேண்டாமா. நான் இன்றைக்கி கூட காலையில் கேட்டார்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் 2016 எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்டார்கள். நான் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன். நான் ஒரு முடிவெடுத்து நான் விலகுகிறேன் என்பதால் காங்கிரஸ் கட்சி 2016 எப்படி இருக்கும் என்று கேட்டால் நன்றாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும் என்று தான் பதில் சொன்னேன். காங்கிரஸ் கட்சி மீது கவலையும் அதன் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் சோனியா காந்தி. நீங்கள் சொன்னது மாநில காங்கிரஸ் கட்சியை பற்றி அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ்? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பற்றி. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பற்றி நான் கவலைப்படுகிறேன், சோனியாவை பற்றி கவலைப்படுகிறேன். காரணம், பல ஆயிரக்கணக்கான பேரை நம்பி அவர் கட்சி நடத்துகிறார். அதே நேரத்தில் அது சுற்றி இருக்கிற அந்த அமைப்புகள் சரியாக இயங்கவில்லை என்கிற கவலை எனக்கு உண்டு, வருத்தம் எனக்கு உண்டு. எதை பற்றி கேட்டாலும் நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒருவேளை வாசன் தமாக நாம் ஆரம்பித்து விடலாமா என்று உங்களிடம் கேட்டால் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? நீங்கள் ஆரம்பிப்பதாக நீங்களே முடிவு செய்து உடனடியாக அவர் ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த ஊடக நிகழ்ச்சி மூலம் அவருக்கு பரிந்துரை செய்வதாக நான் அறிகிறேன். அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் அதுக்கு அந்த முடிவுகளை அவர் எடுத்தார். எந்த பரிந்துரை அதற்கான ரிஸ்க் எல்லாம் முழுக்க எடுக்க வேண்டிய விஷயம். அந்த முடிவு அவர் எடுத்து விட்டார் என்பதை போல நீங்கள் பேசுகிறீர்கள். திரு ஞானசேகரன் போல முன்னாள் எம்எல்ஏக்கள் பலர் பகிரங்கமாக பொது மேடைகளிலே சொன்ன விஷயம் தமாக ஆரம்பிக்க வேண்டிய நேரம் கண்டிப்பாக பகிரங்கமான பேச்சு அவர் பேசுவார். ஆனால் நான் அந்த மாதிரி நான் பேசுகிற ஆள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். நான் கட்டுப்பாடு உள்ள காங்கிரஸ்காரன். தமாக உருவாக வேண்டிய நேரம் வருகிறது என்றால் தொண்டர்களிடம் கருத்து கேட்க வேண்டுமா? மற்ற கட்சிகளுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு கருத்து கேட்க வேண்டுமா? நான் திருப்பி அதே கொஸ்டினுக்கு வரீங்க. நான் என்ன சொல்கிறேன், இது போல் காங்கிரஸை விட்டு நான் விலகப் போகிறேன் என்கிற முடிவை திரு வாசன் அவர்கள், தலைவர் வாசன் அவர்கள் எடுத்ததைப் போலவும் அதற்கு பிறகு அது ஆரம்பிப்பதற்கு யார் கருத்தை கேட்பது போலவுங்கிறது ஒரு இத்தனை ஆண்டுகால உங்களுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு கேட்குறேன். தமாக ஏற்கனவே பெற்ற வரவேற்பை இந்த முறை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் அதே வரவேற்பை பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா? மீண்டும் அதே சொல்லுகிறேன், ஆரம்பிப்பதாக அவர் எந்த முடிவும் எடுக்கவில்லை. எடுத்து விட்டதாக கருதி நீங்கள் கேட்கிற கேள்விகள் எல்லாம் ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின். அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் சொன்னது போல திரு வாசனை அடுத்த தலைவராக நியமிக்காமல், நீங்கள் எதிர்பார்த்தது நல்ல தலைமை வேண்டுமென்றால் வாசன் சரியான தேர்வாக இருக்க முடியும் என்று, வாசனை தேர்ந்தெடுக்காமல் வேறு யாரேனும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஏற்கனவே பேசப்பட்ட வாசன், சிதம்பரம், தங்கபாலு, குமரி அனந்தன், மற்ற ஏற்கனவே இருந்த முன்னாள் தலைவர்கள் யாரோ சேர்க்காம புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? யாரை போடுகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. இந்த மீண்டும் ஒற்றுமை வேண்டும்னா அதற்கு தடையாக இருப்பது யார்? நிச்சயமாக நீங்கள் சொல்வது புரிஞ்சு கொள்ள முடியுது. வாசன் அதை விரும்புகிறார். திரு இளங்கோவன் அதற்கு உதவிகரமாக இருக்கிறார். மற்ற தலைவர்கள் பெரிய இடர்பாடாக இல்லை. திரு தங்கபாலு, திரு சிதம்பரம், இந்த 2 பேர் மட்டும்தான் சிக்கலாக இருக்கிறார்களா? சிதம்பரம் கூட நான் பதவியேற்று இந்த நிர்வாகப் பட்டியல் டிசம்பர் வருகிற வரை எல்லா கூட்டத்திற்கும் வந்தார். நான் கூப்பிட்டேன், அவர் வந்தார், கூட்டத்திற்கு கலந்து கொள்வார். 10 கூட்டங்களில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். வாசன், சிதம்பரம், தங்கபாலு, கிருஷ்ணசாமி, எல்லாரும் கலந்தார்கள். அதற்கு பிறகு என்னால் அந்த கூட்டங்களை ஒட்டுமொத்தமாக நடத்த முடியவில்லை. பிறகு கடைசியாக காமராஜர் விழா கூட்டத்தில் எல்லோரும் வந்தார்கள், திரு சிதம்பரம் வரவில்லை. அது அந்த பின்னால் அவருக்கு ஏற்பட்ட ஒரு மனோநிலை. அதனால் அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை. அவர் ஒத்துழைப்பும் அவரிடமிருந்து எனக்கு கிடைக்கவில்லை. தங்கபால்ட்டு அந்த ஒத்துழைப்பு கிடைச்சிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வந்தாங்கம்மா, எல்லாரும் கிடைச்சி. ஸோ நான் கூப்பிட்டான்னா வந்தாங்க. அன்றைக்கி கூட அந்த காமராஜ் விழாவுக்கு என்ன அந்த மேடையில் பேசிவிட்டு தான் போனான். ஸோ உங்களுக்கோ இனி வரப்போகிற தலைவர்களுக்கோ சவாலாக இருந்ததும் இருக்க போவதும் திரு சிதம்பரம் தான். அவர் யாருக்கும் சவாலாக அவர் இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. பாராளுமன்ற தேர்தல் அப்போ குறிப்பாக அந்த நிர்வாகிகள் பட்டியலுக்கு பிறகு அவருடைய மனோநிலை எனக்கு ஆதரவாக இல்லை, அவ்வளோதான். அதற்கு முன்பு எங்கே கூப்பிட்டாலும் அவர் வந்து கொண்டிருந்தார். எல்லா மேடையிலும் அவர் பேசினார். திரு சிதம்பரத்துக்கு கீழே இயங்கக்கூடிய சக்தி ஒரு வெளியில் நமக்கு பேட்டி கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, பொது மேடையில் பேசக்கூடிய திறனும் மக்களை தேர்தல் களத்தில் சந்திக்கக்கூடிய துணிச்சலும் கொண்டவர்கள் மாநில தலைவராக வரும்போது கட்சி அடுத்த கட்டத்தை எட்டுமிடும். இதில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? அதாவது அதை தாண்டி திரு சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு கூட்டத்தில்
முகந்தெரிந்த தலைவர் வேண்டும் என்று கூட பேசியதாக பத்திரிகையில் வந்தது. முகந்தெரிந்த தலைவர் வேண்டும் என்றால் நான் நக்மாவை கூட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக போடலாம் என்று கூட நான் வேடிக்கையாக திரு முகுல்வாசனிடம் சொன்னேன். பதில் சொல்லவில்லை அவர். இதெல்லாம் பேசுவதற்கு அழகாக இருக்கும். நீங்கள் கட்சியில் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் மாவட்ட தலைவராக நெடுமாறன் இருந்தார், மரியாதைக்குரிய நெடுமாறன், பழ நெடுமாறன். அதற்கு பின்பு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துகிற மிகப்பெரிய தளபதி வரவில்லை தென் மாவட்டங்களில். ஆக இவர்கள் பேசக்கூடியவர்களா எழுதக்கூடியவர்களா என்பதல்ல, எல்லோரையும் இணைத்து இவர்களாலே ஸ்தாபன ரீதியாக ஆர்கனைஸ் செய்ய முடியுமா என்பதுதான் ஒரு கட்சிக்கு முக்கியம். பேசுவதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள், 100 பேர் இருக்கிறார்கள். மேடை போட்டு கொடுத்தால் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் ஒரு தலைமையேற்று நடத்துகிற போது வியூகம் அமைப்பது, கட்சி கட்டுப்பாடாக வைத்திருப்பது, எல்லோரையும் அணைத்து செல்வது, தன்னை பின்னிறுத்தி மற்றவர்களை முன்னிறுத்தி கட்சியின் நலன் மட்டுமே பார்க்கிற ஒரு மனப்போக்கு, சுயநலம் இல்லாமல் செயல்படுதல், இவையெல்லாம் தான் தலைமைக்கு அவசியமே தவிர இந்த எழுத்தாற்றல் பேச்சாற்றல் என்பதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்த முடியும். நீங்கள் காங்கிரஸில் இவ்வளோ வருஷம் இருந்தது ப்ளஸ் 3 வருஷம் நீங்கள் தலைவராக இருந்ததன் அடிப்படையில் உங்களுக்கு இயல்பாகவே நம்ம அகில இந்திய கட்சியுடைய ஒரு மாநில கிளையாக இருக்கிறத விட ஒரு தனி மாநில கட்சியாக இருந்தால் நமக்கு இன்னமும் சுதந்திரமும் இன்னமும் வெற்றிகரமாக செயல்பட முடியும்னு என்ன இருக்குதா? இல்லை, அப்படிலாம் எனக்கு இல்லை. நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய செயல்பாடை பார்க்கும்போது அவர்கள் சில முடிவுகளை சுதந்திரமாக சரியோ தவறோ சுதந்திரமான முடிவுகளை எடுக்கிறார்கள். இல்லை, அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு மாநில முகங்களோடு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு முறை இருந்தால்தான் கட்சி வளரும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு ஸ்டேச்சர் வேண்டாமா? இப்போ நீங்கள் சொன்னது போல் வாழப்பாடியோ காமராஜரோ திரு வாசனோ கூட அவர்கள் சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கிறதுனால அதை நடைமுறைப்படுத்தினா தானே சாத்தியமாக தெரியும். நீங்கள் காமராஜர் திருப்பி பிறக்கப் போவதில்லை, வாழப்பாடியார் திருப்பி பிறக்கப் போவதில்லை, இவர்களெல்லாம் திருப்பி பிறக்கப் போவதில்லை. அந்தந்த காலகட்டத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் முடிவு எடுக்க வேண்டும். இதற்காக நான் காமராஜரை மீண்டும் பிறப்படுத்தி இந்த தலைவராக்க முடியாது. இருக்கிற தலைவர்களுக்கு அந்த அதிகாரங்கள் வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. இல்லை, 44 வயது நான் எனக்காக சொல்லலை. 44 வயது கொண்ட ஒரு ஃபட்னவிஸ் அப்படிங்கிறவர் ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தோட முதலமைச்சராக ஆக முடியுது. அவருடைய ஆளுமை, அவர் தொகுதியை அப்படி வளமாக வச்சிருக்கக்கூடிய தன்மை, 25 வயசுல மேயர் ஆனது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தானே அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். நான் மீண்டும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அங்கு ஆள் என்பது கணக்கல்ல, கட்சி தான் கணக்கு. பாரதிய ஜனதா கட்சி கணக்கு, அதற்குள் உங்கள் செல்வாக்கு, இந்த ரெண்டும் இருக்கிறது. நீங்கள் பாஜக கட்சி அவரை முன்னிறுத்தவில்லை என்றால் அவர் முதலமைச்சர் இல்லை, அவருடைய சக்தியால் அவர் முதல்வராகவில்லை. ஆர்எஸ்எஸ் பின்னால் இருக்கிறது, நிதின் கட்கரி பின்னால் இருக்கிறார், அவர் முதலமைச்சர் ஆகிறார், அவ்வளோதான். இதுதான் அரசியல், எந்த கட்சியில் இருந்தாலும். ஆனால் இன்றைக்கு கட்சியை முன்னெடுத்து செல்கிறது, முடிவெடுக்கிற அதிகாரம் என்பது என்னை பொறுத்த மட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்குள், அது எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்குள் மாநிலத்தில் யார் தலைவராக இருந்தாலும், நான் காமராஜரை கொண்டு வர முடியாது, வாழப்பாடியாரை கொண்டு வர முடியாது, இருக்கிற தலைவர்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தால்தான் முடிவெடுத்து ஏதாவது செய்ய முடியும். உங்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருப்பீங்களா? இல்லை, நீங்கள் மீண்டும் இந்த ஜெயிப்பீங்களா ஜெயிக்கலையாங்கிற கேள்விக்கே போல அடுத்த காரணங்களே நீங்கள் காரணங்களை அதாவது வெற்றி பெற்றால் அதற்கான காரணம் நாங்கள், தோல்வி பெற்றால் அதற்கான காரணம் அகில இந்திய. இல்லை, வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் பொறுப்பு அந்தந்த மாநிலத்துக்கு உண்டு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தமிழகத்தில் மோடி அலை நிலவவில்லைங்கிறது உங்களுக்கு ரொம்ப திடமாக தெரியும். அது தமிழகத்தில் மோடி அலைங்கிறது வீசப்படவே இல்லை. அதையும் தாண்டி புதுச்சேரியிலும் தருமபுரியிலும் கன்னியாகுமரி நாகர்கோயிலும் அவர்களால் சொந்த செல்வாக்கின் காரணமாக உள்ளூர் பலத்தின் காரணமாக ஜெயிக்க முடிகிறது. அப்படி காங்கிரஸ் கட்சினால் ஒரு தொகுதியை சொல்ல முடியுதா? சிவகங்கையில் என்னால் ஜெயிக்க முடியும், நாகர்கோயில் என்னால் ஜெயிக்க முடியும், தஞ்சாவூரில் என்னால் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக முடியும். இப்போ ஊடகங்கள் மூலமாக சில விஷயங்கள் நான் பேச முடியாது. ஆனால் இவர்கள் சொந்த செல்வாக்கில் ஜெயித்தார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தருமபுரியினுடைய தட்பவெட்ப நிலை என்பது வேறு. நான் அதுக்குள் போக விரும்பவில்லை. அது திட்டமிட்டு ஒரு தட்பவெட்ப நிலை இருந்தது, அதனால் ஜெயித்தார்கள். கன்னியாகுமரியில் ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார். ஏனென்றால் அது பாஜக அங்கே இருக்கிற ஒரு கட்சி. கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் ஒரு பகுதி போன்ற பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கோவையில் இருக்கிறது. ஆகவே அவராலே ஓட்டு வாங்க முடிந்தது. அதே ஓட்டு எல்லா இடங்களிலும் வாங்க முடியவில்லை. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் ஒரு சொந்த செல்வாக்கு அல்லது சொந்த இது என்று சொல்ல முடியாது. கட்சி பலம் இல்லாமல் அரசியல் இல்லை. கோவையிலும் நாகர்கோவிலிலும் பாஜக இருக்கிறது. சுயேட்சையாக ஜெயித்தால் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது? இல்லை, சுயேட்சையாக ஜெயித்தால்
கண்டிப்பாக அவருக்கு பலம் இருக்கிறது என்றார். கோவையிலும் நார்வேலும் பாஜக இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது? காங்கிரஸ் கட்சி எல்லா இடங்களும் இருக்கிறது. ஒரு தொகுதி ஜெயித்திருக்கலாம். ஜெயிக்கவில்லை, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஓட்டு போடல, ஜெயிக்கல, இது என்ன பெரிய விஷயம்? இல்லை, நான் கேட்குறது வந்து நம்முடைய, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மாநில தலைமைக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற கேள்வி வரும்போது மாநில தலைமை என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வி வராது. நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்றீங்க. உங்களுக்கும் எங்களுக்கு தெரிந்த முகுல் வாசனிக்கும் உங்களுக்கும் நடந்த பேச்சுல ஒன்றும் கிடையாது. பேச்சுல நான் சண்டையிலும் சொல்ல, பேச்சுல மாநில தலைமை என்ன செய்தது அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் அகில இந்திய தலைமை பொறுப்பாளர் இங்கே வந்து என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, ஸோ நீ என்ன செஞ்சேன்னு நாம் அவங்கள பார்த்து கேட்கும்போதே அவங்க இயல்பாகவே மாநில தலைமை என்ன செய்துங்கிற கேள்வி வரத்தானே செய்யும். அதாவது ஒரு அகில இந்திய கட்சி என்று இருக்கிற போது மாநில பொறுப்பாளரும் மாநில தலைவரும் இணைந்து தான் சில விஷயங்களை செய்ய முடியும். நீங்கள் நான் சொல்வது எதுவுமே காதில் விழவில்லை என்றால் இங்கு எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய ராஜினாமாவை சிதம்பரம் அணியுடைய வெற்றி நினைக்கிறீங்களா? இது யாருக்கும் வெற்றியும் இல்லை, யாருக்கும் தோல்வியும் இல்லை. காங்கிரஸிலிருந்து வெளியேறி தமிழகம் பல புதிய கட்சிகளை கண்டிருக்கிறது. எந்த கட்சியாவது வெற்றி பெற முடிந்திருக்கிறதா? அதாவது காலத்தை பொறுத்தது. தலைவர் மூப்பனார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியும் கண்டிப்பாக. அவருக்கு 98 உடம்பு சரியில்லாமல் போச்சு. வாசம் தான் சேர்த்தார். நன்றாக இருந்திருந்தால் உடம்பு. ஏனென்றால் மக்கள் தரிசனம் என்று தஞ்சாவூரில் போய் பார்த்தார். மக்கள் ஓடி வந்தார்கள். அதற்கு உடம்பு சரியில்லை, வந்து விட்டார். ஆகவே அவர் உடல்நலம் இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பார். தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர் வாசன் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா? தொண்டர்கள் பலத்தையும் பெற்றவர், மக்கள் மத்தியில் ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல தலைவர், மரியாதைக்குரியவர், பண்பாளர் என்கிற பெயர் பெற்றவர். ஆகவே அவர் ஒரு நல்ல தலைவர். இவ்வளவு நேரமும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்க்கை. நன்றிங்க. தேங்க்யூ.